கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. அது வந்து ஒரு தவறான அணுகுமுறை அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சும் அதை பேசியிருக்காரு. அப்படித்தான் சொல்ல முடியும். அதிமுக பாஜக கூட்டணி என்பது கொள்கை கூட்டணி கிடையாது. இது தேர்தலுக்கான கூட்டணி. தேர்தலுக்கு அப்புறம் வந்து நீங்கள் யாரா நான் யாரும் தான் போகிறோம். ஏன்னா அதிமுகவில் தீவிரமா தொண்டர்கள் இருந்தது, பிஜேபிக்கு வந்து கன்வெர்ட் ஆனாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம கணிசமா பார்க்கலாம். அதுவே டேட்டா இல்லாத ஆதாரம். டெபாசிட் வாங்கலே மேடம், டேட்டா இல்லாத ஆதாரம் இல்ல, டெபாசிட் இல்லைங்கிறது வேற. இந்த அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவலை ஒரு பெரிய பிம்பமா கட்டமைச்சது. ஆக்சுவலி இட்ஸ் அ ஹைப். பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தேர்தலுக்காக இப்போ முந்தானேத்து இந்த ஒரு கல்லூரி திறந்தாங்களே, இதழியல் கல்லூரி, எத்தனை பிரைம் மீடியாவை உள்ள வந்து அலோவ் பண்ணினாங்க ரிப்போர்ட் பண்றதுக்கு? எனக்காவது நீங்க எதிர்கட்சிகளோட வேலையை செஞ்சிருக்கீங்களா? ஜெயக்குமார் அமைச்சர் போய் கலந்துக்கிட்டாருன்னா அந்த நியூஸே வெளியே வரமாட்டேங்குது. ஒரு இதழியல் கல்லூரி யாரும் ஸ்டாலின் அவர் வீட்டு சொந்த காசுல ஆரம்பிக்கிறாரு. துறை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அது போன்ற விஷயங்களை பண்ணுது, நான் மறுக்கல. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு பேரும் ஒண்ணுதாங்க. திமுகவும் அதிமுக ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் இந்த அரசு பணியாளர் தேர்வுல குளறுபடி பணி நியமனம் இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுங்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒண்ணுதான். சும்மா வந்து நீங்கள் ரெண்டு பேருமே இப்ப மேடம் இல்லையா மேடம்? அப்படி ஒரு விஷயம் இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு நான் கேக்குறேன், அப்படி ஒரு விஷயம் இல்லையா? அப்படி ஒரு விஷயம் இல்லைங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னும் ஒரு நிமிஷம் நீங்க சைலண்டா இருக்கணும். யூ ஷுட் அப்சர்வ் மீ. சொல்லுங்க. வெளியில இருந்து எங்களுக்கு யாரோடைய அட்வைஸும் தேவையில்லை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அதிமுகவின் ஐடிவிங் பொறுப்பாளர் நாச்சியா சுகந்தி அவர்கள். மேம் வணக்கம். மேம் வணக்கம் சார். மேம், எல்முருகன் அவர்கள்ட்ட வந்து பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி, அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, ஏன் ஆர்எஸ்எஸ் அதிமுக வழிநடத்தினா என்ன தவறுன்னு இருக்கிறாரு. இந்த வார்த்தைகளை எப்படி பார்க்குறீங்க? ஒரு அதிமுகவா இருந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது முதல்ல வந்து ஆர்எஸ்எஸ் அதிமுக அப்படின்னு ஒரு தட்டில் வைக்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு தவறான அணுகுமுறை அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சும் அதை பேசியிருக்காரு. அப்படித்தான் சொல்ல முடியும். இது எல்முருகன் தவறான அணுகுமுறை தெரிஞ்சே பேசியிருக்காரு. இல்லை, இது ஒரு தவறான அணுகுமுறையும் தெரிஞ்சுதான் அவர் பேசியிருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை திரும்ப திரும்ப எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்கிறார் ஒரு விஷயத்தை அவர் உள்வாங்கவே இல்லைன்னு அர்த்தம். என்ன அப்படின்னீங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணி என்பது தற்காலிக கொள்கை கூட்டணி கிடையாது. சரிங்களா? இது தேர்தலுக்கான கூட்டணி. தேர்தலுக்கு அப்புறம் வந்து நீங்கள் யாரா நான் யாரும் தான் போகிறோம். இது தேர்தலுக்கு அப்புறம் இல்லை, இது தேர்தலில் நீங்கள் வந்து கொள்கை கூட்டணிங்கிறது வந்து ரொம்ப நம்மளுடைய கொள்கைகளும் அவங்களுடைய கொள்கைகளையும் அட்லீஸ்ட் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது ஒத்து போகணும். சரிங்களா? இது வந்து திமுகவை வீழ்த்துவதற்கான ஒரு ஈஸி வேயாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி. இது கொள்கை கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத பல முறை பல மேடைகளில் சொல்லியாச்சு. இருந்தபோதும் அதை வந்து இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களாக பாஜகவில் தமிழ்நாட்டு தலைவர்களாக அறியப்படுகிறவர்கள் எல்லாரும் அப்பப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு கருத்தை சொல்லிகிட்டே இருக்காரு. இப்போ இதே காலகட்டங்களில் இதுக்கு முன்னாடி வந்து அண்ணாமலை வந்து அதிமுகவை பற்றி பல தவறான விஷயங்களை பேசினார். சரிங்களா? எடப்பாடி குறித்தும் எல்லாத்த பற்றியும் அவர் வந்து யாரை பற்றியும் பேசினார் கிடையாது. அது வந்து ஒரு லெவல் வரைக்கும் அதிமுக இது அண்ணாமலை என்கின்ற தனிப்பட்ட மனிதருடைய இம்மெச்சூரிட்டி அப்படிங்கிற மாதிரி அதை அணுகியது. அப்புறம் அவர் ரொம்ப எல்லையை மீறி போன போது தான் எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து அதை எப்படி விமர்சனத்தால் எதிர்கொள்ள முடியுமோ அப்படி எதிர்கொண்டாங்க. இப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த மாதிரி தனிப்பட்ட அட்டாக்காக இல்லாமல் ரொம்ப டேஞ்சரஸான இது வந்து இந்த வார்த்தையை நீங்கள் டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறீங்க. எஸ், இது யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து நான் இதை வந்து ஒரு அதிமுகவே ஆர்எஸ்எஸ் என்ன தவறுன்னு கேட்டது டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறீங்க. ஆமாம், இது வந்து ரொம்ப, ஏன்னா அதிமுக என்பது ஒரு மதவாத சக்தியாக எங்கேயுமே எப்போதுமே அது வந்து தன்னை காட்டிக்கிட்டதே கிடையாது. அப்போ நீங்கள் பாஜகவை மதவாத சக்தின்னு சொல்கிறீங்க, அப்படி எடுத்துக்கலாம். சரி, இது நான் மட்டும் சொல்கிறது கிடையாது. நான் மட்டும்னா அவங்களுடைய அடையாளமே இந்துத்துவம் தானே, அவர்களுடைய கொள்கை. 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கட்சி உருவாக்கப்பட்டதே மதவாதத்தின் அடிப்படையில் தான், இந்துத்துவத்தின் அடிப்படையில் தான். சரியா? இப்போ காங்கிரஸுக்கு வந்து மதச்சார்பற்ற தன்மை அப்படிங்கிறத அவங்க கான்ஸ்டியூஷனில் இருக்கிறத அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க வந்து அந்த இந்துத்துவம் அப்படிங்கிறத தான் அவங்களோட அரசியல் கொள்கையாக வச்சுருக்காங்க. ஆர்எஸ்எஸோட ஒரு அரசியல் பிரிவு தான் பாஜக.
சரிங்களா? அப்போ ஆர்எஸ்எஸோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த இந்தியாங்கிற நாடு வந்து இந்து நாடு, இந்த நாட்டை இந்துக்கள் தான் ஆள வேண்டும், இங்கே இந்துக்கள் தான் எல்லாத்துலேயும் இருக்கணும் அப்படிங்கிறதான் அவங்க ஒரு கொள்கை பிரச்சாரமாக எல்லா இடத்துலையும் எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ராமர் கோவில் பிரச்சனை, பாபர் மசூதி பிரச்சனை, இது எல்லாமே அதை ஒட்டி எழுந்தது தான் வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாதிரியான ஒரு இடத்துல இப்போது நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற எலெக்ஷனுக்கு வந்து 2 பேரும் கூட்டணி சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிற இடத்தில் எல்முருகன் மட்டும் இல்லை, அந்த கட்சியில் இருக்கின்ற எல்லாருமே அதோட பொறுப்புணர்ந்து பேசும். அது ரொம்ப முக்கியம். லீடர்ஸ் யாராக இருந்தாலும் தே ஷுட் ஹாவ் தேர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஒரு லீடர்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ இங்கே வந்து திமுகவோ மீடியாவோ ரெண்டுமே, திமுக மீடியா இது ரெண்டுமே இந்த அதிமுக பாஜக கூட்டணி உடைய வேண்டும் என்பதில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. மீடியா ஆல்சோ பிளேயிங் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் திஸ். அப்போ நீங்கள் வந்து அதிமுகங்கிறது வந்து தெளிவாக இருக்குது, பாஜகவுடனே இணைந்து தேர்தல் சந்திப்பா, அதில் எந்த வித மாற்று கருத்து இல்லை, கடைசி வரைக்கும் அதில் எந்த மாற்று கருத்துங்கிறதுல தெளிவாக இருக்கீங்க. சரி, நீங்கள் கூட்டணி சேர்ந்ததில்லை, கூட்டணின்னு சேர்ந்தாச்சு, அப்புறம் கூட்டணி சேர்ந்துட்டு அப்புறம் பாதியில் பிச்சுட்டு ஓடுறதுக்காக கூட்டணி போடுவீங்க? இல்லை, அது கரெக்டு மேம். ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, எல்முருகன் பேசியது வந்து இதெல்லாம் வந்து கொள்கையோட வச்சு வச்சு பேச முடியாதுன்னு சொல்கிறீங்க. எந்த திமுக அலைன்ஸில் இருக்கிறோமே கூட்டணி வைக்கும்போது மதசார்பு, முற்போக்கு, தனித்தனி கட்சிக்கு தனித்தனி விஷயங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல ஒன்று சேர்றாங்க. அதே நேரத்தில் பிரதான அதிமுகவுடைய தொண்டர்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அம்மையார் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் கூட பாஜகவோட மூத்த தலைவரோட நட்பு எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து அரசியல் கூட்டணி ஒருபோதும் வச்சதில்லை. இது வந்து முதல் முறையாக இருக்குது. இல்லை, உங்களுக்கு அரசியல் கூட்டணி அம்மா வந்து 98 வச்சாங்க. அதுக்கப்புறம் வாஜ்பாயோட அரசாங்கத்தை கவிழ்த்தார்கள். அதன் பிறகு வந்து ஒருபோதும் இனிமேல் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு உறுதிப்பட சொன்னாங்க. அது எல்லாமே ரெக்கார்ட்ஸ் இருக்குது. பட் நம்ம இன்றைக்கி வந்து அப்படிலாம் நாங்கள் சொல்லலைன்னா, அம்மா சொல்லலைன்னா யாரும் சொல்ல முடியாது. சரிங்களா? பட் இன்றைக்கி வந்து இந்த அண்ணாமலை மாதிரி எல்முருகன் பேசுவது அப்படிங்கிறது இந்த கூட்டணிக்கான ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். அதை அவர் புரிஞ்சுக்கணும். அவர் வந்து நேஷனல் லெவலில் போய் ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்எஸ்எஸ் பிரச்சாரராக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்குன்னு வரும்போது இங்கே வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை வந்து ஏற்றுக்கிட்ட கூட்டம் பெருங்கூட்டம் கிடையாது இங்கே. அதையும் அவர் புரிஞ்சுக்கணும். எல்முருகன் அவருக்கு கல அரசியல் தெரியும்னு நினைக்கிறோம். அவர் வந்து ஃபீல்டுக்கு போகிறவராக தாங்க, மக்களை பார்க்குறவங்களா தான் இருக்கார். அப்படிங்கும்போது இங்கே வந்து தமிழ்நாட்டில் இன்னமும் பெரிய கட்சி அதிமுக தான். அதிமுக பாஜக சேர்ந்துருக்காங்க, அவ்வளோதான். அது திரும்ப அதனால தான் எங்கள் தலைவர்கள், எங்களுடைய பொதுச் செயலாளரும் சரி மற்ற தலைவர்களும் சொல்கிறது என்னென்னா, இது தேர்தல் அரசியல், தேர்தலுக்கான கூட்டணி, அவ்வளோதான். சரிங்களா? அப்போ அந்த தேர்தலுக்கான கூட்டணிங்கிற இடத்துல வரும்போது இன்னைக்கு எல்முருகன் சொல்லுவார் ஒரு கருத்து, நாளைக்கு அவங்க தமிழிசை மேடம் ஒரு கருத்து சொல்லலாம், ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு கருத்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் என்ன சொன்னீங்க, இது வந்து தேர்தல் கூட்டணி, அதோட அவ்வளோதான், நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம், நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் ஸ்டேட்மெண்ட்டு. இவங்க வந்து இப்போ வரைக்கும் வந்து அமித்ஷா அவர்கள் கூட அந்த வார்த்தையை சொல்கிறாரு, அதிகாரத்தில் அதாவது கூட்டணி ஆட்சி தான்ங்கிறது இருக்குது. நீங்கள் மாநில தலைவர் நயினார் நாயகர் மறுக்கிறாரு, அது வேற விஷயம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர்ன்ட்டு. ஆனால் அவர்கள் இப்போ வரையும் பின்னுவாங்களா கூட்டணி ஆட்சிதான்ட்டு. இந்த மாதிரியான பேச்சு, இந்த மாதிரியான வேலை வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட்டணி ஆட்சி நீங்களும் ஹெல்ப் பண்ணுவீங்க, அவங்களும் உதவி பண்ண போகிறாங்க. ஒருவேளை ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான விஷயம் திரும்பவும் வரலாம்ல, அப்போ உங்கள் நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குல்ல சார்? அதாவது என்னென்னா, அதான் நான் சொல்லேன், ஊடகங்கள் வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஒரு காலத்தில் இந்த ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 6 மாதம் எல்லாரும் ஆல் மீடியா, ஆல் டிஎம்கே சப்போர்ட் அண்ட் டிஎம்கே சப்போர்ட்டட் அண்ட் டிஎம்கே ஸ்பான்சர்டு மீடியா எல்லாருமே என்ன பண்ணீங்கன்னா, அதிமுக பாஜகவோட கூட்டணிக்கு போயிடும், அதிமுக பாஜகவோட கூட்டணிக்கு போயிடும், 7 மணி ஆயிடக்கூடாது, உடனே எல்லா பிரைம் சேனல்லையும் ஒருத்தர் போட்டு வந்து உட்காரு. அதிமுக சேர்ந்த பொதுச்செயலர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஒரு பேச்சு பேசினாங்க, ஒரு காலமும் இனி பாஜக. அப்ப இந்த மாதிரி கருத்து வரும்போது பேசுவதுலனா என்ன இது ஒரு நம்ம தவறுன்னு எடுத்துக்க முடியும் சார்? அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, தலைவர் திருமாவளவன் அவர்களே சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, அதிமுக என்கிற கட்சி ஒரு நல்ல கட்சி, ஆனா ஏன் அவர்களோட சேர்ந்துட்டாங்க, அது அவரோட கருத்து தான். இதை வந்து தனி பொதுவா வந்து எல்லாரும் பேசிக்க முடியாது. ஏன்னா அவர் ஏதோ ஒரு விஷயத்துல சொல்றாரு. இந்த பார்வை எதை வச்சு வருதுன்னா, நீங்க அன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறீங்க, உங்க கட்சியில இருந்து பல்வேறு பேர் விலகி போறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் கேட்கக்கூடிய சூழல் வரதானே மேம் செய்யுது. இதுக்கு முன்னாடி தேர்தல் அரசியல் களங்களை கண்டவர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்களா? கருணாநிதி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் காங்கிரஸுக்கும் கருணாநிதிக்கும், அப்போ இவிகேஎஸ் தலைவர்னு நினைக்கிறேன், பிரச்சனை வருது. சரிங்க? அப்போது கருணாநிதி சொல்கிறார், காங்கிரஸ் ஒரு அழுக்கு மூட்டை, அந்த துயர மூட்டையை நாங்கள் தோளில் தூக்கி சுமந்தோம்,
அதை தூக்கி போட்டாதான் எங்களுக்கு நிம்மதின்னு சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு தான் அடுத்த எலெக்ஷனில் காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறாரு. அப்போ தேர்தல் அரசியல்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேர்தல் அரசியல் எப்போதும் விமர்சனத்துக்கு உட்பட்டது, அதே மாதிரி மாறுதலுக்கும் உட்பட்டது. கண்டிப்பா. ஆனா காங்கிரஸும் பாஜக ஒண்ணும் இல்லைல்ல. டெஃபினட்டா காங்கிரஸும் காங்கிரஸ் வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்தா கூட ஏத்துக்க தேர எடப்பாடி பழனிசாமி ஒருமித்த கருத்து திமுக வேண்டாம் சொல்லி, இதே பாஜக இப்ப நீங்க அலைன்ஸ் வச்சுட்டீங்க, நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்க கொள்கை ரீதியா வந்து எங்களுக்கு முற்றிலும் வந்து முரண்பட்ட விஷயம், இவர் பேசுறதே நம்மளால ஏத்துக்க முடியல, அது எப்படி ஆர்எஸ்எஸ் கொள்கை வீழ்ச்சி நடந்தா என்னங்கிறத வந்து இப்போ காங்கிரஸும் பிஜேபி அந்த இடத்துல ஒன்றா பேச முடியாத அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, காங்கிரஸ் வந்து மதச்சார்பின்மையை அடிப்படையாக கொண்டு செயல்படுகின்ற ஒரு இயக்கம். பிஜேபி அதற்கு ஆப்போசிட்டாக வேலை செய்கிற இயக்கம்ன்றது தான் இந்த 10 வருஷம் 11 வருஷம் வாஜ்பாய் கவர்மெண்ட்டை விட மோடி அரசாங்கத்தில் நம்ம அதுதான் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இப்போ எந்த ஒரு அதிமுகக்காரராவது வந்து இல்லைங்க பாஜக செய்தது அத்தனையுமே சரின்னுலாம் யாருமே வந்து அதை சப்போர்ட் பண்ணுறவங்க கிடையாது. சப்போர்ட் பண்ணுறவங்க கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அதிமுகவின் அரசியல் நிலைப்பாடு என்பது எப்போதும் மதச்சார்பின்மை. அந்த அக்கறை நிமித்தமா தான் கேள்வியாவும் கேட்கறாங்க, அரசியல் கட்சி தலைவர்களும் இது போன்ற விஷயங்களை செய்யறாங்க சொல்றாங்கன்னு எடுத்துக்கலாம். சரி, நீங்க இப்ப சொன்னீங்களே, நீங்க குறிப்பிட்ட தலைவர் ஒருத்தர் பேர் இடையில சொன்னீங்க, திருமாவளவன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவருக்கு டைம் பாஸ் ஆகும்போதெல்லாம் மீடியா முன்னாடி வந்துட்டு என்ன சொல்லுவார், அதிமுக நல்ல கட்சி அப்படிம்பாரு. அப்புறம் ஒரு நாள் வந்து அவங்களுடைய எஜமானர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு வந்து அதிமுக பாஜகவோடு கரைந்து போயிடும்பாரு. அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து அவருக்கு அங்கேருந்து என்ன ஸ்கிரிப்ட் வரும்னு தெரியாது, அவனே வந்துட்டு அதிமுக வந்து இப்படியாக இருக்க வேண்டும் அப்படியாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நீங்கள் வரிசையாக எல்லாத்துல இவர் மட்டும் இல்லை, எல்லாரும் சொல்கிறாங்க, இடதுசாரிகள் சொல்கிறாங்க, எல்லாரும். அதுக்கு நீங்கள் அதிமுக கூட சேர்ந்துருக்கலாமே சொல்கிறீங்களா? இல்லை, அதிமுகவோடு சேர்றதும் இல்லை. இந்த கூட்டணி கட்சிகள், திமுகவோடு இருக்கிற கூட்டணி கட்சிகளோ அல்லது கூட்டணியில் இல்லாத வெளியே கட்சிகளோ, இதை சொல்வதற்கு முதலில் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அவர் தனிப்பட்ட கருத்து கிடையாது. இதை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறோம். முன்னாடி கூட்டணி வச்சிருக்காங்க, அந்த உரிமையில பேசுகிறாங்க அம்மையார் இருக்கும்போது. இல்லை, கூட்டணி வைத்திருந்தது தான் உங்களுக்கு உரிமை அப்படின்னா, இன்னைக்கு சிச்சுவேஷன், இன்னைக்கு நீங்கள் பாஜகவோட கூட்டணி வைத்து விட்டீர்கள், உங்கள் கட்சி கரைந்து போய்விடும் அப்படின்னு வந்துட்டு இந்த ஓனாய்த்தனமாக ஒன்று பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல. அப்போ இந்த கூட்டணி போவதற்கு முன்னாடி உங்களில் இன்னைக்கு யார் வாயை திறந்து அதிமுகவுக்கு அதிமுகவுக்கு அட்வைஸ் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த அட்வைஸ் சொல்கின்ற கட்சிகள் எல்லாம் உங்களில் ஏதாவது ஒரு கட்சி நான் அதிமுகவோட கூட்டணிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், அதிமுக கூட்டணிக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது வந்து அதிமுகவை காப்பாற்றுகின்ற எண்ணம் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டை காப்பாற்றுகின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்திருந்தால், திருமா போன்றவர்களுக்கு அல்லது பே சண்முகமோ இல்லது முத்தரசனோ இல்லை காங்கிரஸ் தலைவர்களோ வேறு யாருமே, அந்த ஈவன் எம்எல்ஏ வேல்முருகன் அவர்களோ இருக்கின்ற அந்த இஸ்லாமிய கட்சிகளோ, உங்களை அத்தனை பேருத்துக்கும் அதிமுக இப்படி ஆகிடும் அதிமுக அப்படி ஆகிடுங்கிற ஒரு கவலை இருந்திருந்தால், அச்சம் இருந்திருந்தால், இந்த தமிழ்நாட்டின் நலன் காக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் உண்மையிலேயுமே நினைத்திருந்தால் நீங்கள் அதிமுகவுக்கு வந்திருக்கணும், கூட்டணி வச்சிருக்கணும். கூப்பிட்ட அன்னைக்கே வந்திருக்கணுங்கிற அவசியம் கிடையாது சார். பட் நீங்க வந்து தேர்தல் அரசியல் என்பது எலக்டோரல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டயலாக் ஃபர்ஸ்ட் இருக்கணும். நீ உங்களுக்கு என்ன சித்தாந்தம் வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு என்ன சித்தாந்தம் வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு என்ன. ஆனால் நீங்கள் என்டையராக அந்த ஸ்டேட்டோட மக்கள் நலனைத்தான் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை உங்களோட தனிப்பட்ட நலனை பார்க்குறீங்களான்னு பார்க்கணும். இப்போ திரும்ப வந்து அவர் அதிமுகன்னு அப்பப்போ வந்து ஐயோ பாரு என்னது அப்படின்னு அந்த ரத்த கண்ணீர் வடிக்கிறாருல. இல்லை அதான் இப்படி 4 பேர் திட்டினதுக்கப்புறம் பேசுறது விட்டாரு, ரத்த கண்ணீர் வடிச்சார் இல்லையா. அந்த ரத்த கண்ணீர் வடிப்பதற்கு முன்னாடி இங்கே தமிழ்நாடுங்கிற ஒரு இடத்துல அதிமுக இல்லாட்டா திமுக இந்த கட்சிகள் இல்லாமல் நீங்கள் இனிமேல் காங்கிரஸ் மேலே வந்து 5% ஓட்டுலேருந்து அது 35%க்கு 40%க்கு வந்து தனியாக ஆட்சி பிடிச்சி ஆள்றதெல்லாம் சாத்தியமே இல்லை. இப்போதைக்கு வரைக்கும் அது கணக்கு தெரியல. அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து பாஜக வந்து விட்டது, பாஜக வந்துருச்சு எதுக்கு கூவுற, ஏன் கூவுறீங்க? அன்னைக்கு உங்களுக்கு என்ன போய் சேர்ந்துடணும், இவங்க சேர்ந்துடணும், இதை வச்சு நம்ம ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறோம். பாஜக உள்ளே வந்துடும், பாஜக உள்ளே வந்துரும்னு அக்கறை இருக்கிற திமுக என்ன பண்ணணும், பாஜக உள்ளே வராத மாதிரி இந்த 5 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்கணும். நீ என்ன பண்ணுற, முருகனுக்கு மாநாடு நடத்துகிறேன், அலோட் பண்ண திமுகங்கிறீங்க, அதுக்கு கொடுத்தது திமுகங்கிறீங்க, எல்லா உரிமையும் கொடுத்தது முருகனுக்கு மாநாடு நடத்த. ஆமாம், சேகர் பாபு போய் அவர் தனிப்பட்ட இஷ்டத்துக்காக நடத்தினாரு,
சேகர் பாபு நடத்திய முருகன் சேகர் பாபு தனிப்பட்ட இஷ்டத்துக்கு நடத்தினாரு. நீங்கள் மதச்சார்பின்மைன்னு போட்டுட்டு ஆர்எஸ்எஸோட டைரக்ட் கொள்கையை திமுக அமல்படுத்துது. கூட இருக்கிற திருமாவளவன், கூட இருக்கின்ற இந்த இடதுசாரிகள் வாய மூடிட்டு கம்முன்னு இருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு என்னங்க, ஆர்எஸ்எஸ் கட்சி உள்ளே வந்துடும், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உள்ளே வந்துடும். நம்ம பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா பாஸ்? ஏதாவது அடிப்படை தகுதி இருக்கா என்ன? அப்போ நம்ம சும்மா இந்த பாஜகங்கிறத சும்மா இந்த குழந்தை பூச்சாண்டி சாப்பிடலைன்னா பூச்சாண்டி வந்துடுவான், பூச்சாண்டி அம்மா பயமுறுத்துவாங்கள்ல, அந்த மாதிரி பாஜக உங்களுக்கு பயமுறுத்துறதுக்கான ஒரு எலமெண்ட், அவ்வளோதான். கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் சொன்னீங்க, கூட்டணி திமுகவை அகற்றணும், ஆகவே நாங்கள் சேர்ந்துருக்கோம், ஜஸ்ட் அவ்வளோதான் சொல்கிற மாதிரி சொன்னீங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நம்மளால் ஜெயிக்க முடியாதுங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவோட இப்போ வேறு வழியே இல்லை, அப்போ பலத்தை ஒன்றிணைக்கிறாரா? ஏன்னா அதிமுகங்கிற ஒரு கட்சி தன்னிச்சையாக நின்று ஜெயிச்சது. இன்னைக்கு கூட்டணி தேவைதான், நான் கூட்டணி வைக்க வேண்டாம் எல்லாம் சொல்ல, வரக்கூடிய கட்சிகள்லாம் திமுக பேசும்போது பாருங்க, அந்த 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 பாயிண்ட்டை மட்டும் அப்படியே எவ்வளோ அவசரமாக கடந்து போறீங்க. அதிமுக தனியாக நின்றுலாம் ஜெயிச்சிருக்கு, டக்கு திமுக அதுபோல் ஒரு முறையும் கூட தனியாக நின்று ஜெயிச்சதில்லை, அதையே ஆட் பண்ணிட்டு சொல்லுங்க. நிச்சயமா நான் வெளிப்படையாக சொல்றேன், அப்படி திமுக அந்த எந்த தகுதியுமே இல்லை, நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக விடுறேன். ஆனா நம்ம என்ன செய்யணும்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து 10 தேர்தலை சந்திச்சு தோல்வி விட்டுறாங்க, நடந்துச்சு. 2021 தேர்தல் அன்னைக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்தாங்க, ஒரு கணிசமான தென்பகுதியிலையும் நம்ம கரெக்டாக பிடிச்சி கொண்டு போனோம். இன்னைக்கு அதுவும் ஒரு பக்கம் போயிடுச்சு. டிடி தினகரன் அவர்கள் இல்லை, இது சட்டமன்ற தேர்தல், இது முதல் தேர்தல், எடப்பாடி பழனிசாமிக்கு இது முதல் தேர்தல். அப்படிங்கும்போது ஒரு சேஞ்சஸ் வராதா? இல்லை அந்த அடிப்படையில் தான் நம்ம எதிர்பார்க்குறோமா? நைனாரை வச்சு அதை ஃபில் பண்ணிடும்னு நினைக்கிறோம், அது கை கொடுக்குமா சாத்தியம்? ஏன்னா அதிமுகவில் தீவிரமாக தொண்டர்கள் இருந்தது, பிஜேபிக்கு கன்வெர்ட் ஆனாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம கணிசமாக பார்க்கலாம். அதுவே டேட்டா இல்லாத ஆதாரம். டெபாசிட் வாங்கலையே மேடம், டேட்டா இல்லாத ஆதாரம் இல்ல, டெபாசிட் இல்லங்கிறது வேற. நீங்க அதிமுகவோட ஓட்டர்ஸ் பிஜேபி பக்கம் போயிட்டான்னு நீங்க எல்லாம் மீடியா பர்டிகுலரா வன்மத்தோட, அதை நான் ரொம்ப ஓப்பனா சொல்றேன், வன்மத்தோட நீங்க எல்லாம் கிளப்புற டேட்டா அது, சரியா? நீங்க எந்தெந்த இடத்துல டெபாசிட் போயிருக்கோ அந்த இடத்துல இருக்கிற டேட்டாலாம் நீங்க எடுங்க, நீங்களே சொல்லுங்க. B20 இந்த ஃபார்ம்ல நீங்க டைரக்டா உள்ள போய் தேர்தல்ல டெபாசிட் எலெக்ஷன் கமிஷன் இதுக்குள்ள போய் நீங்க கரெக்டா எடுக்கலாம், சரிங்களா? எடுத்துட்டு நீங்க அதை அனலைஸ் பண்ணி பாருங்க. அதிமுகவோட ஓட்டு அங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்காங்கறத டேட்டா வச்சுட்டு, ஏதாவது ஒரு தொகுதிக்கு நீங்க டேட்டா வச்சுட்டு சொல்லுங்க, சரியா? அப்போ அது யாருக்கு போயிருக்குங்கறத எந்த அனாலிசிஸும் கையில இல்லாம பாஜகவோட ஓட்டு எப்படி கிடைச்சது தெரியுமா? இங்க இருந்து அங்க போனது. வெயிட் அப்படி பாத்தீங்கன்னா 6% திமுகவுக்கு ஓட்டு குறைஞ்சிருக்கு, அவங்களோட தனிப்பட்ட ஓட் பேங்க் மட்டும் குறைஞ்சிருக்கு. அப்ப அவங்க வீட்டு ஓட்டல எங்க போச்சு? பிஜேபிக்கு போச்சா? இந்த மாதிரி ஒரு நேரேட்டிவ் இல்ல இந்த மாதிரி ஒரு நேரேட்டிவ் பத்திரிகையாளர்கள் திமுகவை பார்த்து தைரியமா நீங்க எழுப்பவே மாட்டீங்க சார். ஏன்னா நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அந்த 6% நீங்க சொன்னீங்கல்ல, 6% ஓட்டு வேற எங்க போயிருக்கு, பிஜேபிக்கு போயிருக்குங்கிறேன். இல்ல இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட நீங்க இப்படி சொன்னீங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். சொல்லுங்க, இப்படி சொன்னீங்க. உங்க பேர் என்ன சார்? ரூபன் சார் சேனல் 5ல இப்படி பர்டிகுலரா சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சதானே வச்சுக்கோங்களேன், உங்க சேனலையே காலி பண்ணி விட்டுருவாரு சபரீசன் சார். பரவாயில்ல, நான் ஸ்டேட்மெண்டா சொல்றேன், எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. நான் என்னோட கணிப்புல சொல்றேன். ஏன்னா நான் ஒரு குறிப்பிட்டு சொல்றேன், நெல்லை மாவட்டத்துல அவர் நின்னாரு, கிட்டத்தட்ட நெருங்கி வந்துதான் தோத்தாரு. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான், அவனுக்கு யாருன்னே தெரியாத காங்கிரஸ் கட்சி தலைவர் ராபர்ட் புருஷ கிட்ட நெருங்கி இப்படி இப்போ ஒரு சில இடங்கள்ல டெபாசிட் கூட அதிமுக. நீங்க நயினார் நாகேந்திரனை அந்த ஊர் மக்கள் மகுதியோ இல்ல அந்த பக்கத்துல இருக்கிற மக்களோ இல்ல பர்டிகுலரா மீடியாவோ என்னன்னு எழுதுது? பண்ணையார் அப்படின்னு எழுதுது, சரிங்களா? ஓட்டு விழுந்துச்சுல்ல. அவரு அதிமுகல இருந்த காலகட்டத்துல தனக்குன்னு ஒரு ஓட் பேங்க் உருவாக்கிறார். அது இருங்க, நயினார் நாகேந்திரன் என்கின்ற இண்டிவிஜுவலுக்கு விழுந்தது அந்த பர்டிகுலர் தொகுதியில. அதே நயினார் நாகேந்திரன் இங்க ட்ரிபிளிகேன்ல நிக்கிறாரு, இல்ல இங்க சென்னையில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார், அவர் தலைமையில பாஜக செயல்படுதுங்கிறதுக்காண்டி ஓட்டு விழுந்துச்சா? இதை கொஞ்சம் கிளியரா சொல்லணும். நீங்க இங்க பாருங்க, நான் திரும்பவும் சொல்றேன், இந்த அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவலை ஒரு பெரிய பிம்பமா கட்டமைச்சது. Actually, it's a hype. Exact word. It's a hype. He's a hype. அவர் ஒரு hyped personality. ஆனா அது ஓகே, இப்போ இல்ல. ஆனா அந்த நேரத்துல இதுதான் நடந்துச்சுங்கிறது யதார்த்த உண்மை. அதை நம்ம ஒத்துக்க முடியாது. அதுதான் அந்த திருப்பி ஒரு சேலஞ்சுக்காக நம்ம எடுத்துக்கலாம். வரக்கூடிய தேர்தல் அவரை வரக்கூடிய தேர்தல்ல அந்த எம்எல்ஏ சீட்டை காலி பண்ணிட்டு அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல எம்பி சீட்ல நின்று அந்த அவருடைய தொகுதி அவர் ஒரு பகுதி இல்லாம இன்னொரு பக்கம் வந்தான்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு நயினார் நாகேந்திரனுக்கு மட்டும் கிடையாது சார்,
அதிமுகவில் பயணித்த பலர் இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சேகர்பாபு வந்து இங்கே ஜெயிக்கிறாருன்னா, வடசென்னை பகுதிகளில் ஜெயிக்கிறாருன்னா ஏன் ஜெயிக்கிறாரு? ஏன் ஜெயிக்கிறாரு? அதிமுகவில் இருந்த போதும் ஜெயித்தவர். கருணாநிதியை சட்டமன்றத்தில் அடிக்க போனவர். இன்னைக்கு திமுகவில் ஜெயிக்கிறாரு. ஏன்? அது சேகர்பாபுங்கிற இண்டிவிஜுவல் அங்கே வச்சிருக்க தொகுதியில் அவங்க செல்வாக்கு ஓகே இருக்கிற ஆட்டோக்காரங்களுக்கு பூரா காசு கொடுத்து வச்சிருக்காரு. போகிறவங்க வரவங்க எல்லாத்துக்கும் எதையோ ஒன்று பண்ணி வச்சிருக்காரு, கிடைக்குது. அப்போது நீங்கள் ஒரே ஒரு எக்ஸாம்பிளை வச்சு, சரிங்களா, ஒரு மைக்ரோ லெவலில் இருக்கிற விஷயத்தை வச்சு ஒரு மேக்ரோ பாலிடிக்ஸை யூ ஷுட் நாட் ஜட்ஜ். அதுதான் என்னோட பாயிண்ட். அது கரெக்ட், நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். அந்த சூழல்ல இதுதான் நடந்துச்சுங்கிறத நான் சொல்ல வரேன். இன்னைக்கும் அதே நடக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி இருக்க அண்ணாமலைக்குள்ள ஹைப்பு கூட இல்லை, இன்னைக்கு அவர் இல்லாத இடம் மாதிரி இருக்காரு, அது வேற விஷயம். நான் சொன்னது அந்த சூழ்நிலை அது நடந்துச்சு. இப்போ வரக்கூடிய தேர்தல் வந்து முற்றிலும் ஒரு மாறுபட்ட, ஒரு பக்கம் 4 முனை போட்டி மாதிரி வருது. விஜய் இருக்கிறாரு, சீமான் இருக்காரு. அப்ப இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணும்போது அந்த ஓட்டு அப்ப திரும்ப எங்க தான் போகும்? எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கணும் நாடாளுமன்ற தேர்தல். நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலை நீங்க ஹைப் பண்ணிட்டீங்க, அந்த சூழ்நிலை மக்கள் மத்தியில் ஒரு பிம்பம் ஏற்பட்டுச்சு, அங்க அப்படியே போயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம் கூட. அதை எடப்பாடிக்கு போகலையே. அப்படிங்கும்போது இந்த எலெக்ஷன்லயும் இது யாருக்கு தான் போகணும் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல. நம்ம நாளைக்கு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறோம், நாளைக்கு ஒருவேளை நம்ம தொகுதியில இழந்துட்டோம்னா அப்ப நம்ம நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அரசியல் தலைவர் பேசுறதுதான் வாஸ்தவம் தான். இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு விஷயங்கள் அதில் வருதுங்கிறதுனால கேட்கலாம். இல்லை, நீங்கள் வந்து ரொம்ப தைரியமாகவே இந்த கொஸ்டினை கேட்கலாம். இது வந்து இப்போ 2026 தேர்தல். இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி தாவேகா ஒரு நியூ பிளேயர் உள்ளே வரான், சரிங்களா. ஏற்கனவே வந்து அதிமுக, திமுக, அப்புறம் நாம் தமிழர் இருந்தாங்க. இப்போ புதுசாக ஒருத்தர் வராரு. இவங்க 4 பேர் தான் மேஜர் பிளேயர்ஸ். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, இப்போ தாவேகாவுக்கு எல்லா இடத்துலேருந்து தான் ஓட்டு அங்கே போகும். மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்ஸ் வந்து இங்கே நாம் தமிழர்லேருந்து பெரிய பகுதி அங்கிட்டு போகும். ஏன்னா நாம் தமிழருக்கு போடுறவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ் வந்து அங்கே அதிகம். அது இந்த பக்கம் அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குன்றது, நடிகருங்கிற ஒரு பாப்புலாரிட்டிக்காக அந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டு ஃபுல்லாக அங்கிட்டு போகும். திமுக, அதிமுக 2 பகுதிகளில் இருந்துமே ஒரு 0.1% விமன் ஓட்டர்ஸ் அந்த பக்கம் போவாங்க. இது யாருக்கு லாபம் கடைசி? இது கேளுங்க சார். நீங்கள் வந்து எப்படின்னா, ஜனநாயகத்தில் இது லாபம் நஷ்டம் கணக்கு கிடையாது. இட்ஸ் நாட் அ பிஸ்னஸ், இட்ஸ் எலெக்ஷன். மக்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறது, சரிங்களா. இப்போது ஒரு மாநிலத்தில் 2 கட்சி எப்பயுமே பிரதானமாக இருக்குது. இந்த ஒரு காலத்தில் வந்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இவங்க 2 பேருமே தான் இருப்பாங்க அதிகமாக. இப்போ அப்படி கிடையாது. பிளேயர்ஸ் வந்து இப்போ அதிகமாகிட்டாங்க அப்படின்னா இருக்கிறது 100% தான். இவங்க 4 பேர் பிளேயர்ஸ் வந்துட்டாங்கன்றதுங்க 100%, 150% நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோமா? இது உங்களுடைய கணிப்புங்கிறீங்க, அதிமுகவுடைய ஒரு கணிப்பு. அதனால நாங்கள் இப்படிலாம் செஞ்சுதான் கூட்டணி வச்சிருக்கோங்கிறீங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, கூட்டணிக்கும் பிளேயர்ஸ் எக்ஸ்ட்ரா உள்ள வரதுக்கும் ஓட்டு மாறுறதுக்கும் கூட்டணிக்கு நிறைய வித்தியாசம் இருக்கலாம் மேடம். அதனால சொல்கிறேன், யாருக்கு வேணாலும் ஓட்டுகள் போகலாம். ஓட் பேங்க் அப்படிங்கிறது வந்து எவ்ரி 25 இயர்ஸ் அது சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும், சரிங்களா. இப்போது அதிமுக, திமுகவை தவிர்த்து 2 பிளேயர்ஸ் எக்ஸ்ட்ரா வரும்போது அந்த ஓட் ஷேருங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது வந்து இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஆளால் தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை ஒரு பர்டிகுலர் தலைவரால் தான் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரின்சிபல், ஒரு கோட்பாடை உருவாக்குறீங்களா, அந்த கோட்பாடு சரியாக இருக்காது. ஓகே, அதான். ஆனா கூட்டணி ஓட்டுகள் எனக்கோ உங்களுக்கோ உள்றதுக்கு கூட்டணி ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், அதை எடுத்துக்கலாமா? அது டெஃபினட்டா, அதனால கூட்டணி வைக்கிறோம். ஒரு தப்பு பண்ணிட்டோம் அதிமுக, பாஜக கூட கூட்டணி வச்சதுனால. யாரு வேணும் இல்ல, இது நான் ஒரு யதார்த்தத்தை சொல்றேன். யாரு வேண்டுமானாலும் யாரு கூட கூட்டணி வச்சுக்கலாம். பாஜக ஒன்றும் திண்டத்தகாத கட்சி இல்ல. பட் நல்ல ஒரு சிச்சுவேஷன் பேசுறீங்க, இல்ல நல்ல ஒரு சிச்சுவேஷன், நான் உண்மையை தானே சொல்ல முடியும். நல்ல ஒரு சிச்சுவேஷன் தேர்தல் களத்துல இருக்கும்போது டிஎம்கே வந்து மக்கள் மத்தியில ஒரு எதிர்ப்பு இருக்குன்னா இருக்கு அது. ஆனா அந்த இடத்த வந்து நம்ம இழந்துட்டோமோன்னு ஒரு ஆதங்கம் இருக்குல்ல. கூட்டணி யாரு கூட வச்சுக்கலாம், பட் அந்த ஒரு இடத்துல பெரிய மைனஸா இருக்குது பாஜக. இதை வந்து நான் சொல்லலை, எல்லாரும் தான் பேசுறாங்க. அதனால கேட்குறேன், உங்க பாயிண்ட்ல நீங்க அப்படிலாம் இல்ல, நாங்க போற போக்கு சரிதான் அப்படின்னு நீங்க ஒரு ஆணித்தரமா சொல்லுவீங்கல்ல. நான் எல்லாத்துக்குமே ஆணித்தரமா சொல்ல முடியாது, நிலைப்பாடு ஆணியாலேயே அடிக்க முடியாது. பட் இட்ஸ் வெரி சென்சிபிள் கொஸ்டின், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா நாங்க பாஜகவை எதிரின்னு காமிக்கிறீங்க இல்லையா. பாஜகவை இன்னைக்கு திமுக வந்து அதோட ஒரு யூஎஸ்பி, யூனிக் செல்லிங் பாயிண்ட்டை, இல்லை ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக்காக பாஜக உள்ளே வந்துடும். 21 பிஜேபி உள்ளே வந்துரும்னு சொல்லி தான் ஓட்டு வாங்கினீங்க, சரிங்களா. அப்படி உங்களுக்கு இந்த அதிமுக பாஜக அன்னைக்கு கூட்டணியில் இருந்ததில் திமுக பக்கம் ஓட் ஷேர் ஆனது இந்த எந்த தத்துவம், என்ன பயமுறுத்தல்? பாஜக உள்ளே வந்துடும். பாஜக மக்கள் சரி நிஜமாலுமே பாஜக உள்ளே வந்துடும் போல இருக்கு அப்படின்னு நம்பி
அதிமுகவுக்கு அந்த பாஜக அன்னைக்கு இருந்த கூட்டணிக்கு போட்ட ஓட்டு விட ஒரு 3% அதிகமாக உங்களுக்கு போட்டு டிஎம்கேவை ஆட்சியில் உட்கார வச்சாங்க. சார் இந்த 4 வருஷம் நீங்கள் என்ன செஞ்சீங்க? பாஜகவை காட்டி ஜெயிச்சு வந்தீங்கல்ல, ஒன்றும் செய்யலை, என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத மக்கள் கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணீர்கள்? ஆர்எஸ்எஸ் எப்படி அங்கிட்டு மதவாதம்னு பேசுதோ, நீங்கள் இன்னைக்கு என்ன சொன்னீங்க? எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்கள் கட்சியில் இருக்கின்றவர்கள் 90% பேர் இந்துக்கள். நீங்கள் கேட்டால் பாஜக உள்ள வந்துடும். நீங்கள் யார்? திமுக. சரிங்களா? 2வது என்ன பண்ணீங்க? சேகர் பாபுவை இந்து அறநிலைத்துறை அமைச்சராக்கிட்டு அங்கே யோகி ஆதித்யநாத் கூட மாட்டுகளுக்குன்னு சொல்லிட்டு பசுகளுக்குன்னு சொல்லிட்டு தனியாக மடம் கட்டலை ஒரு 125 கோடிக்கு. நம்ம ஐயா சேகர் பாபு என்ன பண்றாரு? ஆவடியில அதெல்லாம் திமுக கட்டதானே சமாளிக்குது. இவ்வளவு கெட்ட பேர் இருந்தாலும் ஒரு கட்டத்துல டெக்னிக்கலா கொண்டு போதானே செய்யறாங்க. சரி, அது உங்க பார்வை. நமக்கு அது தெரியலையோ அப்படின்னு அது உங்க பார்வை. டெக்னிக்கலா சமாளிக்குதுங்கிறது உங்க பார்வை, உங்க பார்வை. பட் மக்கள் மக்கள் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மக்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றோம். அதிமுக கூட்டணிக்கு அன்னைக்கு போட்ட ஓட்டை விட 3% அதிகமாக வாங்கி என்ன அன்னைக்கு உங்களை ஜெயிக்க வச்ச ஒரே இது என்னது? பாஜக உள்ள வந்துடும். அன்னைக்கு நீங்கள் ட்விட்டர் ஃபுல்லாக அதை தான் பரப்புனீங்க, நேர்லையும் அதை தான் பரப்புனீங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு பாஜக முதல்வரை விட பாஜகவில் நடக்கின்ற விஷயங்களை, ஆட்சி நடக்கிற மாநிலங்களை விட நீங்கள் தமிழ்நாட்டில் ஸ்டாலினோட கூட்டணி கட்சிகள் சேர்ந்து அமைத்த அந்த ஆட்சி மிக கேவலமான ஆட்சியை கொடுத்துருக்குதுன்னு நான் சொல்லலை, மக்கள் சொல்கிறாங்க. இப்போ அந்த அடுத்த சூழ்நிலை பார்ப்பாங்கன்னு சொல்றீங்க. டெஃபினட்டா சார். அப்புறம் மக்கள் இதே ஒரு விஷயத்த இன்னும் கொஞ்சம் நுட்பமா பார்ப்பாங்கல்ல. அதிமுக மேல இருந்த ஒரு அலிகேஷன், முன்னாள் அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு. அப்போ பாஜக திமுக மேல இந்த சாராய முறைகள் எல்லாம் தீவிரமா கொண்டு போறாங்க. ஒரு கட்டத்து மேல அந்த வழக்குகள்லாம் கிடப்பில் போடப்பட்ட மாதிரி ஆயிடுது. இவங்க டெல்லிக்கு போறாங்க, அதோட ஆஃப் ஆகுது. இந்த சூழல்ல இது எப்படி மக்கள் புரிஞ்சுப்பாங்க? அப்போ அவர்கள் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. நல்ல பாயிண்ட் எடுத்து அப்போ இது யாரு? நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க, தேங்க்யூ. நீங்க என்ன சொன்னீங்க? உங்க வார்த்தைகள் சொல்லுங்க. முறைகேடு நடக்குது, திமுக ரெய்டு வருது. அன்னைக்கு நைட்டே ஃப்ளைட்டை பிடிச்சி டெல்லிக்கு போறாங்க, அதோட கிடப்பில் போடுது அப்படின்னா, அப்போ பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தேர்தலுக்காக டைரக்ட் கூட்டணி இருக்குது. இட் இஸ் விசிபிள். யார் வேண்டாலும் அதை பார்க்கலாம். சரிங்களா? பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் நேரடி தேர்தல் கூட்டணி இருக்குது. அதை யார் வேணாலும் பார்க்கலாம். சரிங்களா? பட் அந்த பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் பாலிடிக்ஸ் இருக்கிறதுனால தான் இருக்குது. அப்போ என்ன இன்னும் முடிக்கவே இல்லை, முடிக்குதா? இப்போ போன 21ல் திமுக பாஜக பாஜக பாஜகன்னு கூவி கூவி வித்த மாதிரி இந்த முறை அவர்கள் விற்பனை செய்கிறார்களா என்பதை பாருங்க. சரிங்களா? இது அதிமுக பொருந்தாதா மேடம்? எது? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, பாஜகவும் அதிமுக எப்படி திமுகவும் பாஜகவும் எந்த மாதிரி ஒரு உள்ளுக்குள்ள நாடகம் ஆடினாலும் அவங்களுக்குள்ள எந்த மாதிரி ஒரு லிங்க்ங்கிறது மக்களுக்கு தெரியும், மக்கள் உணர்ந்துக்கிறாங்க சொல்ற மாதிரி சொல்றீங்க. இது அதிமுகவுக்கும் தானே பொருந்தும். இவங்க என்ன கமிட்மெண்ட்ல டீல் ஆகுனாங்களோ, ஏன்னா இவங்க மேல இல்லாத வழக்கா. அப்ப மக்கள் 2 பேரையும் பாக்குறாங்கல்ல. நீங்கள் அதாவது நீங்க சும்மா அதிமுக இப்ப இவங்க சொல்லுவாங்க, அவங்க திமுக காரங்க ஆகும்னா கொடநாடு கேஸ்னு 4 வருஷம் ஆட்சியில் உட்காந்துருந்தீங்களே, ஏன் கேஸை நீங்க ஃபாஸ்டா ரன் பண்ண? அதனாலதான் எதிர்க்கட்சியா எடப்பாடி பழனிசாமி செயல்படலையே. நீங்க அந்த குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னு வச்சுக்கீங்களா, அதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு பத்திரிகையாளர் கூட தகுதி கிடையாது சார். மேம், அப்ப கவின் ஆணவ படுகொலை மட்டும் தூக்கிட்டு வராதீங்க. அதை மட்டும் தூக்கிட்டு வரல. இருங்க, நான் பதில் சொல்லிக்கிறேன். நீங்க எதிர்கட்சி தலைவராக கூட செயல்படலைன்னு சொன்னீங்கல்ல, உங்களை மாதிரி எந்த ஒரு பத்திரிகையாளராவது லைவை கட் பண்ணும்போது சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவராக அவர் கேட்கின்ற கேள்விக்கு கேட்கும் போது கேள்வியை கேட்கும் போது கட் பண்றீங்க. என்னைக்காவது போய் அப்பாவு கிட்ட ஏங்க லைவை கட் பண்றீங்க, கொஞ்சமாவது நீங்க லைவை கட் பண்றதுக்கும் களத்துல மக்களோட இறங்கி குரல் கொடுத்து போராடுறதுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்க கட் பண்ணறாமான்னு செய்வாங்க. அது டியூட்டி ஆஃப் எதிர்கட்சி தலைவர். ஒரு அப்போசிஷன் லீடரோட பணி என்ன? ஜனநாயகத்தில் பேசுவது மட்டும்தான். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அங்கதான் ஒண்ணு நடக்க மாட்டேங்குது, நம்மள தொலைக்காட்சியில போட மாட்டேங்குதுன்னு தெரியுது. நீங்க அங்கதான் தப்பு செய்யறீங்க பத்திரிகையாளர்கள், இந்த 90s கிட்ஸ் பத்திரிகையாளர்கள். நீங்கள் அங்குதான் தவறு செய்கிறீர்கள். ஒரு சட்டமன்றம் எதுக்கு சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து எதுக்கு தேர்தல் நடத்துறது? உங்களுக்கு பேச விட மாட்டேங்கிறாங்களே. அப்ப என்னுடைய ஜனநாயக குரலை அங்க அமுக்குறாங்கன்னா பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க வேண்டியது உங்களோட இதா இல்லையா? உங்களோட வேலை என்ன? நீங்க ஜனநாயகத்தை 4வது கேட்டிருக்கீங்களா? சொல்லுங்க.
கேட்டிருக்கீங்களா? கேளுங்க, நல்லா இந்த வார்த்தை நானே கேட்கிறேன், கேளுங்க. கேட்டிருக்கீங்களா? எனக்காவது ஒரு நாள் ஒரு பத்திரிகையாளர் அந்த வீணா போன திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லுச்சு? அது எல்லாமே சார், அது எல்லாமே சரியில்லைன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நானே சொல்றேன், அவங்க அதாவது லைவ்ல காமிக்காது தெரிய வருது. அந்த நேரத்துல மட்டும் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது மட்டும் கேமரா அமைச்சர் பக்கம் திருப்புவாங்க. எல்லாம் நடக்குது, நான் இல்லைன்னே சொல்லல. ஆனா நம்ம என்ன பண்ணணுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கலாம். சரி, அவங்க அப்படிதான், சட்டம் அசம்பிளில அப்படிதான் இந்த எதிர்க்கட்சியா செயல்படலங்கிற ஒரு பிம்பம் எல்லாரும் இன்னைக்கு இந்த கருத்தை பேசணும் செய்யறாரு. எல்லாரும் பேசணும் செய்யறாங்க. ஐயா, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு, 64 சீட்டை வச்சிருக்காங்க, இப்ப கொஞ்சமாவது ஆக்டிவா செயல்படலாமே. ஆனா நீங்க கேக்குறீங்க அப்படி என்ன நாங்க செயல்படல, எதுக்குதான் நாங்க செயல்படலங்கிற மாதிரி கேக்குறீங்க. இல்ல, நான் கேக்குறத விட இன்னைக்கு எல்லாரும் அதானே பேசுறாங்க. திமுகவுடைய அரசியல் வரலாறு என்னன்னா, அது பிரதான ஆளுங்கட்சிக்கு தகுதி கிடையாது, எதிர்கட்சிக்கு தானே தகுதி. நானே சொல்றேன். அப்போ நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னீங்கன்னா, இப்ப திமுக எதிர்கட்சியாக செயல்பட்டு என்ன பண்ணுச்சு, அந்த அரசு ஊழியர்களுக்கு எல்லாத்துக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் அவங்க போராட்டம் பண்ணும்போது அங்க போய் உட்காந்துப்பாங்க. ரெண்டு பேரும் ஒண்ணுதான் நான் சொல்ல. இல்ல அப்ப போய் அங்க உட்காந்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல அங்க போய் உட்காந்துட்டு அங்க நாங்கள் உங்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் தருவோம் அங்க ஒரு வாய்க்குறுதி கொடுத்தாச்சு. அதே மாதிரிதான் போக்குவரத்து தொழிலாளர்கள் முடிச்சாச்சு. அதேதான் தூய்மை பணியாளர்கள். இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் ஏன் அத்தனை நாள் உட்காந்து போராடி, யாரோட அக்ரிமெண்ட்ல அது போட்டது? நான் திமுகவுக்கு நான் முட்டு கொடுத்து பேசல. அந்த தூய்மை பணியாளர் அக்ரிமெண்ட் அண்ணா திமுக காலத்துல போட்டது. அந்த தனியார் டெண்டர் இன்னும் முடியலங்கிறாங்க. அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துல யாருக்குமே ஒன்னும் ஹிஸ்டரியை சரியா பத்திரிகையாளர்கள் படிக்க மாட்டேன்றீங்க. இல்லைன்னா இந்த அவங்களோட ஆதரவு ஊடகங்கள் ஒரு கார்டு ஒண்ணு அதிமுக அந்த உங்களுடைய அவர் பேர் என்ன, உங்க இப்ப முதல்வர், அப்ப அவரு மேயரா இருந்தார் சரிங்களா. மேயரா இருந்த காலகட்டத்துல தான் நீங்க அந்த ஓனிக்ஸ்னு ஒரு கம்பெனி, நீங்களாம் சென்னைக்கு அந்த 2000களின் ஆரம்பத்துல இங்க வந்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும். ஓனிக்ஸ்னு ஒரு கம்பெனி அப்பதான் உள்ள வரான். அப்பதான் அந்த குப்பை அள்ளுற லாரி பச்சை கலர், அது வரைக்கும் நம்ம ஊர்ல கண்ட லாரி போகும் சரிங்களா. அப்பதான் குப்பை அள்ளுறதுக்கு அந்த பச்சை கலர் லாரி, அதை சைன் போட்டு கொடுத்தவர் தான் உங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள். அப்ப நம்ம ஐயா ஸ்டாலின் கொண்டு வந்ததுதான் அந்த திட்டம். அப்ப ஓனிக்ஸ்ன்னு ஒரு கார்பரேட் நிறுவனத்தை இந்த சென்னை மாநகராட்சிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்ட பெருமை எங்கள் ஐயா. இல்ல, தூய்மை பணியாளர் விவகாரத்துல நம்ம அதிமுக என்ன செஞ்சது மேடம்? அது எனக்கு தெரியல, நான் கேட்டே தெரிஞ்சுக்கிறேன். சரி, எங்க பொதுச் செயலாளர் அப்போது பயணத்துல இருந்தார். எங்க கட்சியின் சார்பாக விருதுநகர் வழியா பயணத்துல மேற்கொள்ளும் போது எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல விடுங்க. என் கேள்வியில இருந்து நீங்க அடுத்த கேள்விக்கு பண்ணீங்க, டிராவல் பண்ணி வர முடியாது. சொல்லுங்க. நீங்க எங்களுடைய ஐயா ஜெயக்குமார் அவர்கள், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் போனாரு. ஜெயக்குமார் அவர்கள் அதிமுக சார்பா போனாருன்னு ஒரு நியூஸ் கூட விடல. எங்க சார் அவரு முன்னாள் அமைச்சர் ட்வீட் போட்டுருவோம், ஒரு பத்திரிகையிலும் காமிக்கல, ட்வீட் போட்டிருக்காங்க. ஆமா, ஆனா நீங்க அவர் மக்கள்கிட்ட போய் நின்னாருங்க, நின்னு பேசினாரு, களத்துல போய் நின்னு பேசினாரு. பாருங்க, இந்த செய்தி கூட ஒரு பத்திரிகையாளர்களுக்கு தெரியாத வரைக்கும் தான், தெரியாத மாதிரி தான் ஊடகங்களை சபரீசன் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு. அங்க ஜெயக்குமார் சார் போய் நின்னாரு, பேசினாரு. அதுக்கு 2 நாள் கழித்து எங்களுடைய அப்ப முன்னாள் அமைச்சர் எங்களுடைய வேலுமணி அவர்கள், எங்களுடைய ஆட்சி வரும்போது நாங்கள் கண்டிப்பாக தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் எங்கேயுமே செய்தி வராது. ஏன்னா அதிமுக குரல் கொடுத்து பேசினது வந்துச்சு, அதை நானே பார்த்தேன். நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது அப்போ நீங்க என்ன அப்படின்னா, அதிமுக காரர்கள் எந்த விஷயம் போராடினாலே இன்னைக்கு இந்த தமிழ்நாடு அரசு, திமுக அரசு இவ்வளோ மோசமா கேவலமா ஒரு திறமையற்ற ஆட்சியை தருகிறது என்றால் அதற்கு முழு முதற் காரணம் ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் தான் ஃபர்ஸ்ட் ரீசன். இப்ப முந்தானேத்து இந்த ஒரு கல்லூரி திறந்தாங்களே, இதழியல் கல்லூரி, எத்தனை பிரைம் மீடியாவை உள்ள அலோவ் பண்ணினாங்க ரிப்போர்ட் பண்றதுக்கு? இதழியல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யாரும் போகல. செய்தித்துறை செய்தித்துறை ரெக்கார்ட் பண்ணினதை உங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் பிரைம் மீடியாவும் போட்டுச்சு. அங்க போய் எல்லா பெரிய பத்திரிகையாளர்கள்னு சொல்லிட்டு இருக்கவங்க எல்லாரும் தானே முதல்வரை சந்திச்சு ஒரு புக் இடமா அவர் டெய்லி ஒரு புக்கை வாசிக்கிற மாதிரி தூக்கி 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 கொண்டு போய் நீட்டினீங்களே. நீங்களாம் என்ன சார் பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு? உங்களுக்கு எதிர்கட்சி இப்படி வேலை செய்ய முடியல. எதிர்கட்சிங்கிறது எதிர்கட்சி மட்டும், பொலிட்டிக்கல் எதிர்கட்சி மட்டும் கிடையாது. ஒரு பத்திரிகைக்காரனும் நீங்க ஒரு எதிர்கட்சி, தனி எதிர்கட்சி. அது உங்களுக்கு தெரியுமா? ஒரு பத்திரிகைக்காரராக நீங்கள் ஒரு தனி எதிர்கட்சி, ஒரு பத்திரிகைக்காரராக நான் ஒரு தனி எதிர்கட்சி. எனக்காவது நீங்க எதிர்கட்சிகளோட வேலையை செஞ்சிருக்கீங்களா? ஜெயக்குமார் அமைச்சர் போய் கலந்துக்கிட்டாருன்னா அந்த நியூஸே வெளியே வர மாட்டேங்குது. ஒரு இதழியல் கல்லூரி ஸ்டாலின் அவர் வீட்டு சொந்த காசுல ஆரம்பிக்கிறாரு.
இல்ல கருணாநிதியோட ட்ரஸ்ட்ல இருந்து போடுறீங்களா, முரசொலியோட ட்ரஸ்ட்ல இருந்து அதை என்ன நீங்க சொல்ல கருத்து நியாயமான கருத்து நான் மறுக்கவே இல்லை. ஊடகத்துறை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அது போன்ற விஷயங்களை பண்ணுது, நான் மறுக்கல. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு பேரும் ஒண்ணுதாங்க. திமுகவும் அதிமுக ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் இந்த அரசு பணியாளர் தேர்வுல குளறுபடி பணி நியமனம் இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுங்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒண்ணுதான் சார். நீங்க வந்து அது சும்மா 19 ரெண்டு பேரும் ஒண்ணு, ரெண்டு பேரும் ஒண்ணு மேடம். நீங்க உட்காந்து ஒரு விஷயம் பத்திரிகையாளர்கள் நான் சொல்றேன், எலெக்ஷன் வருது இன்னும் கூட கொஞ்சம் ஷார்ப் ஆகுங்க. இப்ப நீங்க சொல்றீங்களா டிஎன்பிஎஸ்சி முறைகேடு, இந்த டிஎன்பிஎஸ்சி இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு சென்டர் காரைக்குடியில இருந்து ஒரே ஒரு சென்டர்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஃபுல்லா பாஸ் ஆனா. இன்ன வரைக்கும் அந்த ஊழல் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேஸ் நடத்தல. குட்கா ஊழல் நடந்துச்சு, அமைச்சர் மேல இருந்துச்சு, இன்னும் தெரியல. குட்காங்கிறதுக்கு இந்த ஸ்டாலின் இந்த சட்டையை கிழிச்சு விட்டுட்டு நடத்தின நாடகம் தானே, அந்த நாடகம் தானே குட்கா. விஜயபாஸ்கர் மேல இல்ல அதான் சொல்றேன். குட்காங்கிறது வீட்டுல இருந்தே அவர் சிசரை தூக்கிட்டு வந்து அந்த வெள்ளை சட்டையை கிழிச்சு விட்டுட்டு அப்படியே கையிலே ஒரு குட்காயும் கொண்டு வந்தாரு. அதையும் அது முதல் சட்டமன்றம்ன்ற மக்கள் உருவாக்கிய அந்த மன்றத்தை நீங்கள் இழிவுபடுத்தும் செயல். நீங்க என்ன கேட்டான்னு சொல்றீங்க, இப்படிதான் சார் ஒரு எதிர்கட்சினா செயல்படணும் அப்படின்றது. தேர்ட் ரேட் வேலை செய்யற வேலையை தான் நீங்க வந்து எதிர்கட்சி செய்யணும்னு சொன்னீங்கன்னா, அப்ப திமுக மாதிரியான தேர்ட் ரேட் கட்சி ஆள்வதற்கு தான் நீங்கள் தகுதியானவர்கள். பத்திரிகையாளர்கள் அதைத்தான் சொல்றேன் நான். பத்திரிகையாளர்கள் நீங்க அப்படியே வந்து ரெண்டு பேருமே ஒண்ணுதான், ரெண்டு பேரும் தான் ஒண்ணுமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறீங்கல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அது டேட்டாவோட கொடுங்க சார். அந்த டேட்டா இல்லங்கிற தைரியத்துல நாங்க இப்படிதான் பேசுவோமா? இல்ல ரெண்டு பேருமே இது ஏன்னா திமுக சும்மா வந்து நீங்கள் ரெண்டு பேருமே இப்ப மேடம் இல்லையா மேடம்? அப்படி ஒரு விஷயம் இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு நான் கேக்குறேன், அப்படி ஒரு விஷயம் இல்லையா? அப்படி ஒரு விஷயம் இல்லைங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னும் ஒரு நிமிஷம் நீங்க சைலண்டா இருக்கணும். யூ ஷுட் அப்சர்வ் மீ. சொல்லுங்க. சரிங்க, யூ ஷுட். சரிங்களா? நான் இப்போ ஒரு ஆங்கரா ஆங்கரை நான் இப்ப கண்ட்ரோல் பண்றேன்னா நீங்க நினைச்சுக்கோங்க. நீங்க வந்து இந்த இது வந்தது ஹைட்ரோ கார்பன், சரியா? ஹைட்ரோ கார்பனா திமுக நம்மளுடைய அப்போ வந்து அவர் துணை முதல்வராக இருந்தப்பதான் கையெழுத்து போட்டாரு. டிஆர் பாலு கையெழுத்து போட்டாரு பார்லிமெண்ட்ல போய். எஸ்.எஸ். பழனிமாணிக்கமும் டிஆர் பாலு இந்த அருமையான திட்டத்தை அண்ணன் அவர்களது எஸ்.எஸ். பழனிமாணிக்கமே பேசுற ரெக்கார்டு இருக்கு, டிஆர் பாலு பேசுற ரெக்கார்டு இருக்கு. சரி, அப்ப அந்த இடத்த வந்து அதிமுக என்னன்னு கொண்டு வருது, டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கொண்டு வந்தோடனே இப்போ போன வாரம் நியூஸ் என்னது, டெல்டா மண்டலத்தை விட்டுட்டு ராமநாதபுரம் போயிட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அதுக்கு திமுக என்ன பண்ணிருக்குன்னா இது போன்ற விஷயங்கள் வந்து நாங்க உள்ள உற்ற மாட்டோம். தங்கம் தென்னரசு பேசுறாரு உற்ற மாட்டோம்னு உங்களுக்கு நான் டெய்லி. அப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன தேவை? ப்ராஜெக்ட் யாரோட ப்ராஜெக்ட் மேடம்? மீடியாவுக்கு தேவை. ப்ராஜெக்ட் யாரோட ப்ராஜெக்ட்? மத்திய அரசு ப்ராஜெக்ட். மத்திய அரசு சார். இதே மாதிரி அரிட்டாப்பட்டியில ஒரு ப்ராஜெக்ட் தூக்கிட்டு வந்தீங்க தெரியுமா? Do you remember that? என்ன ப்ராஜெக்ட்? டங்ஷன் சுரங்கம் நோன்றதுக்கு. இவர் என்ன சொன்னாரு? அப்பயும் உங்க அமைச்சர்கள் என்ன சொன்னாங்க? நாங்கள் இதை கேட்கவே இல்லை. நாங்க அங்க சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் எடுத்து போட்டாங்க. நீங்க எத்தனை நாள் என்னென்ன லெட்டர் எழுதிச்சு? அண்ணாமலையே போய் நேர்ல போய் கையெழுத்து போட்டு உட்கார்ந்து வாங்கிட்டு இப்படி ஒரு விஷயமே நடக்கான்னு முடிச்சு போட்டு வந்தாரு. அந்த நிகழ்வு தானே சொல்றீங்க? அது அண்ணாமலைக்கு உங்களுக்கு என்ன டீலிங் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அண்ணாமலைக்கு மீடியால இதான் வந்துச்சு, நான் அதனால கேட்கிறேன். அண்ணாமலை அவர்களே போய் அந்த மத்திய அமைச்சர் யாரை பார்க்கணுமோ பார்த்து உட்கார்ந்து இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு திமுக தரப்புல, அதுக்கப்புறம் வந்து மேடை போட்டு கொண்டாடுனாங்க. நான் மீடியால பார்த்ததை சொல்றேன். அதனால அது அண்ணாமலை அவர் யார் கூட என்னென்ன டீலிங் வச்சிருக்கிறது ஒரு பத்திரிகையாளராவோ ஒரு கட்சிக்காரராவோ எனக்கு எதுவும் தெரியல. அவர் பாஜக மாநில தலைவர், அப்போ மத்திய அமைச்சர் மத்தியில அவங்க விஷயத்தை டைவர்ட் பண்ணாதீங்க, திமுக காப்பாத்தாதீங்க. திமுக நான் காப்பாத்துறேன், நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் ஏன்டா வைக்கிறீங்க? நான் தான் சொல்றேன், அவங்க பண்ணதே நான் சொல்லதான் செய்யறேன். நீங்க என்ன சொன்னீங்க? ரெண்டு பேரும் ஒண்ணுதானு. ஐயா அதான் நான் உதாரணம் சொல்றேன். அவங்க வந்து ஹைட்ரோ கார்பன் எடுப்பானாங்க, அதிமுக அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். இல்ல அதுக்கு எம்பியா இருந்தார் ஒருத்தர், அவரு நல்ல அதிமுகவுடைய இப்ப ராஜ்யசபா எம்பி, நம்ம முன்னாள் சபாநாயகரா கூட இருந்தார் ராஜ்யசபால. அவர் பேரு எனக்கு டக்கு ஞாபகம் முடியுது. அவர் பேசின காணொலிகள் எல்லாம் பாத்தீங்களா? இதுக்கு முன்னக்கூட்டி இல்ல நான் கேக்குறது இல்ல, அந்த காணொலி நீங்க பாத்தீங்களா? இதே நீங்க அரிட்டாப்பிட்டின்னு சொல்லுனா நான் சொல்றேன், அவர் பேசின காணொலியில் நீங்க பாத்தீங்களா? இருக்குது மேடம். இல்ல என்ன சொல்ற, அதிமுக அதற்கு ஒப்புதல் அளிக்குது, நீங்க ஏதாவது அவர் சொல்லியிருக்காரா அதற்கு ஒப்புதல் கொடுக்குதுன்னு? முதல் அந்த மேட்டருக்குள்ள இப்ப அதிமுக ராஜ்யசபால மைனாரிட்டி, அவர் பேரு தம்பிதுரை சார் பேசினதுதான். அங்க வந்து அதிமுக இதற்கு ஒப்புதல் அளிக்குதுன்னு போட்டிருந்தாரு. இவங்க பாஜக செய்கிற அந்த விஷயத்துக்கு சொல்லுங்க, நீங்க என்னதான் நான் சொன்ன தவறுதான் சொல்லுவீங்க, மீடியாக்கள் வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுது. இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல அது போன்ற திட்டம் வருதுக்கு அவர் ஆதரவா சப்போர்ட்டா பேசின காட்சிகள் தான் ஊடகத்துல நான் பார்த்தேன்.
நீங்க அதாவது கரெக்டா முன்னாடி பேசுனது பின்னாடி பேசிட்டு அந்த நடுவுல சென்டர்ல அதுக்கப்புறம் உடனே வந்து அவர் அதுக்கு விளக்கம் கொடுத்தார். நீங்க வந்து அவர் அப்படி பேசினார் அப்படிங்கறத மட்டும் முன்னாடி பின்னாடி முன்னாடி தம்பிதுரை அவர்கள் பேசின கருத்து கட் பண்ணி போட்டீங்க. அதுக்கப்புறம் அவரு கொடுத்த அந்த பெரிய விளக்கத்தை எந்த மீடியாவும் போடல. நம்ம எல்லாத்துலயும் ஆன் தி ஸ்பாட்ல கொடுத்தாங்களா கொஞ்ச நாள் கழிச்சு கொடுத்தாங்க கேள்வி இருக்கு. ஆன் தி ஸ்பாட்ல இல்ல, நீங்க எல்லாம் இப்படி ஒரு இந்த நேரேட்டிவ் செட் பண்ண உடனே தான் அடுத்த நாள் அவர் அது சொன்னாரு. அதை வந்து நம்ம அதான் சொல்றேன், ஜெயக்குமார் சார் போனா தெரியாது, தம்பிதுரை அவர் மேல குடிக்கிற அலிகேஷனுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தா அதை மீடியா போட மாட்டோம். உங்களுக்கு பாவம் சபரீசன் என்ன கொடுக்குறாரோ, உத்தரவுகள் கொடுக்குறாரோ அதை பின்பற்றதான் பெரும்பாலான மீடியா. யூடியூப்லயே டிஎம்கே ஸ்பான்சர்ட் யூடியூப் வந்து வெளிப்படையா பேசுறேன், எங்களுக்கு யாரும் ஸ்பான்சர் எதிர்பார்த்தும் இல்ல, ரெக்கமெண்ட் பண்ணி பாக்குறோம். வேணாம் தேவையில்லை. சோ அதனால நீங்க வந்து இந்த நேரேட்டிவ் செட் பண்ணும் போது சேர்த்து ஒருத்தங்களுக்கு அதிமுக தரப்புல இருந்து என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ நீங்க அங்க ராமநாதபுரத்துல போட்டோன்னா உங்க மினிஸ்டர் வந்து அவர் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு அவர் வந்து இல்லை எங்களுடைய அனுமதி இல்லாமல் அது நடந்து விட்டது. என்னையா இது ஏற்கனவே எங்கேயே கேட்ட குரல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா, 12 மணி நேரம் வேலை வந்து இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. யாரு? தங்கம் தென்னரசு வந்து நிதியமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. உடனே அப்போ வந்து அவர் அப்படி சொல்றாரு, இப்படி ஒரு விஷயம் நடக்கும் என்று எனக்கு தெரியாது. இந்த பதில் யார் சொல்றா? நம்ம முதல்வர். என்ன மசோதா தாக்கல் பண்ண போறோம்ன்றதே தெரியாம தான் ஒரு முதல்வர் இருக்காரு. என்ன லெட்டர் என் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியே போகுதுன்னு தெரியாம தான் ஒரு நிதித்துறை அமைச்சர், தொழில்துறை அமைச்சர், அந்த அமைச்சர், இந்த அமைச்சர், எல்லா அமைச்சர்களும் இருக்கிறீங்கன்னா 35 இந்த மாதிரி எதுவும் தெரியாத வெறும் வெற்று கோணங்கிகளை வச்சுதான் இந்த அரசாங்கம் நடக்குது அப்படிங்கிறா. நீங்க இப்படி நடக்கின்ற ஒரு அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு அதிமுக எப்பயாவது வந்து அம்மா ஆட்சியின் போதோ, இபிஎஸ் ஐயா ஆட்சியின் போதோ, அதுக்கு முன்னாடி புரட்சி தலைவரின் ஆட்சியின் போதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு லெட்டர் வெளியே போயிட்டு எங்களுக்கு இப்படி லெட்டர் போனதே தெரியாது சொல்லியிருக்காங்களா? கிவ் மீ எக்ஸாம்பிள்ஸ். அப்போ ஆட்சினா என்ன, நிர்வாகம்னா என்ன, அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னன்னா ஏபிசிடி எதுவுமே தெரியாத ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார் 23ஆம் புலிகேசி. அந்த 23ஆம் புலிகேசியை காப்பாற்றுவதற்கு ஒரு 34 ஜூனியர் 23ஆம் புலிகேசி. இது ஒரு ஆட்சி. இது வந்து இந்த ஆட்சியை அப்படின்றீங்க. இல்ல இதுக்கு நீங்க அதிமுக ஐயா எடப்பாடியை பார்த்து கத்துக்குங்கிறீங்க. 4 வருஷம் ஆட்சியில இதை நீங்க விஷயம் தெரிஞ்ச சீனியர் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இன்னமும் தலைமைச் செயலகத்தில் அதிமுக பீரியட்ல ஒர்க் பண்ணவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் அந்த சீனியர் ஐஏஎஸ் ஆபீசர் ஒரு சில பாராட்டக்கூடிய விஷயம் எடப்பாடி பழனிசாமி சட்ட ஒழுங்கும் சரி, ஒரு நாள் கூட ஒரு கையில கூட அவர் கையில வச்சிருந்தது கிடையாது. அந்த விஷயத்துல அவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் 24,000 கோப்புகளை உடனுக்குடனே வெளியே தள்ளியவர். அது நானே சொல்றேன், அந்த ஸ்டேட்மெண்ட் நானே சொல்றேன். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவரோட அந்த விஷயத்தை பாராட்டணும். அவர் வந்து கரெக்டா, அதாவது அதிகாரிகள் விஷயத்தை தலையிட மாட்டாரு, சட்டப்படி என்ன செய்யணுமோ செஞ்சிருங்க பாரு, சட்ட ஒழுங்கும் கரெக்டா இருந்துச்சு. இப்ப எல்லாருக்குமான ஒரு கேள்வி என்னன்னா, பாஜக அலைன்ஸ் இது நான் சொன்னா கூட்டணி பிரிக்க பாக்குறீங்க சொல்றீங்க, ஓகே, அது உங்களுக்குள்ளேயே ஆதங்கம் இருக்கு, நாங்களே சொல்லிட்டீங்கல்ல தேர்தல் கூட்டணின்ட்டு. சரி, இது அப்படி இல்லை, இது ஆதங்கத்தினால வரதில்லை. என்ன அப்படின்னா அவங்களுடைய கொள்கை வேறு, எங்களோட கொள்கை வேறு. வெற்றி வாய்ப்பு நமக்கு நல்லா இருக்கு மேடம். அதை வந்து நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தால நம்ம தவறு பண்ணிட்டோமோ சார்? இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், மீடியா எல்லாத்துக்கும் தெரியும், பாஜகவில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்பப்போ டெல்லியில இருந்து வருவாங்க, கேமரா முன்னாடி 1-2 விஷயம் பயப்படுறாங்க மேடம். எல்லாரும் இந்த மாதிரியான பேச்சுக்கு தான் பயப்படுறாங்க, மும்பை மாதிரி ஆயிருமோன்ட்டு. அதாவது மும்பையினுடைய அரசியல் என்பது வேறு, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த ஃபார்முலா ஒண்ணுதான். திமுக இருந்து எம்ஜிஆர் வந்தாருன்னா அங்க இருந்து 4 பேரை கூட்டிட்டு வந்தாதான் அங்க சர்வே பண்ண முடிஞ்சது. அது அவரோட ஸ்ட்ராட்டஜி, கரெக்டா மூவ் பண்ணாங்க. தன்னிச்சையில புதுசா வந்து யாரும் அரசியல் பண்ணிட்டு தமிழ்நாட்டுல ஆட்சி செய்யறதுக்கு வரலாறு கிடையாது. ஒரு கட்சினா அங்க இருந்து 4 எம்எல்ஏவோ அமைச்சர்களோ, இதனாலதான் ஒரு பயம் எல்லாத்துக்கும் வருது. இல்லை நீங்கள் அதுதான் டெக்னிக், அதுதான் பிஜேபியோட டெக்னிக்னு சொன்னீங்கன்னா, அந்த டெக்னிக்கை பிஜேபி வந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. உள்ள சட்டசபையில இல்லையா, எம்பி இல்லையா, அது நீங்க இடம் கொடுத்துருவீங்களா ஒரு பெரிய விஷயமான்னு பயப்படுறாங்க. சரி, அது இங்க பாருங்க, அது இடம் கொடுத்துருவோம் அப்படின்னு அதிமுக கட்சிக்கு வெளியில் இருக்கின்ற ஒரு பத்திரிகையாளருக்கு அதிமுகவின் மீது இவ்வளோ அக்கறை இருக்கும்போது, இந்த கட்சியை இத்தனை ஆண்டு காலம் நடத்துகிறார்கள்ல தலைவர்கள், தன்னுடைய சதையை, உயிரை, ஆன்மாவை, ரத்தத்தை, நேரத்தை செலவிட்டு கொடுக்கின்ற தலைவர்களுக்கு தான் கட்சியை காப்பாத்திக்கணுங்கிற ஆதங்கம் இருக்கும்ல, உணர்வு இருக்கும்ல, அவங்க காப்பாத்திப்பாங்க. அதனால வெளியில இருந்து எங்களுக்கு யாருடைய அட்வைஸும் தேவையில்லை. யூ ப்ளீஸ் ஆல் கைஸ் ப்ளீஸ் ஷட் அப், ப்ளீஸ் ஷட் அப். அதுதான் உங்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 8 மாத காலம் இருக்கு, அதுக்குள்ள கூட என்னனாலும் நடக்கலாம். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி.